பகுபத் உறுப்பிலக்கணம். பதம், சொல் இருவகைப்படும். அவை பகுபதம், பகாபதம் ஆகும். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். இது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். பகுபத் உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, முதனிலை சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். விகுதி, இறுதிநிலை சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாகவும் அமையும். இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை பகுதி, விகுதி, இடைநிலைகளைச் சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். விகாரம் தனி உறுப்பு அன்று. மேற்கண்ட பகுபத் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுதி, ஊரன், ஊர். நடிகன், நடி. வரைந்தான், வரை. மடித்தார், மடி. பார்த்தான், பார். மகிழ்ந்தாள், மகிழ். விகுதி, படித்தான், ஆண். ஆண்பால் வினைமுற்று விகுதி அன், ஆண். பாடுகிறாள், ஆள். பெண்பால் வினைமுற்று விகுதி அள், ஆள். பெற்றார், ஆர். பலர்பால் வினைமுற்று விகுதி அர், ஆர். நீந்தியது து. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து, று. ஓடின ஆய். பலவின்பால் வினைமுற்று விகுதி அ, ஆ. சிரிக்கிறேன், ஏன். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என், ஏன். உண்டும், உம். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம், ஆம், எம், ஏம், உம். செய்தாய், ஆய். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ, ஆய், இ. வாரீர், ஈர். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இர், இர். அழகிய பேசும் அ, உம் பெயரெச்ச விகுதிகள் அவும். வந்து, தேடி உ, இ. வினையெச்ச விகுதிகள் உ. வளர்க கவியங்கோள் வினைமுற்று விகுதி க, எ, இயர். முளைத்தல், தல். தொழிற்பெயர் விகுதி தல், அல், ஐ, கை, சி, து. இடைநிலைகள். வென்றார் இறந்த கால இடைநிலை இன். உயர்கிறான் கிரு. நிகழ்கால இடைநிலை கிரு, கின்று, ஆனின்று. புகுவான், செய்கேன். எதிர்கால இடைநிலைகள். பறிக்காதீர் எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ. மகிழ்ச்சி, அறிஞன். பெயர் இடைநிலைகள். சந்தி, உறுத்தும் சந்தி. பொருந்திய உடம்படுமை சந்தி. சாரியை, நடந்தனன் அன் சாரியை அன், ஆன், இன், அல், அற்று, ஈற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, கு. எழுத்து பேறு. பகுபத் உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி, விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேறு ஆகும். பெரும்பாலும் மட்டுமே வரும். சாரியை இடத்தில் வந்தால் அது எழுத்து பேறு. எடுத்துக்காட்டுகள். வந்தனன், வா, வ. 5. அன், அன். வா பகுதி, வ ஆனது விகாரம். த, சி, சந்தி, ன் ஆனது விகாரம். இறந்த கால இடைநிலை. அன், சாரியை. அன், ஆண்பால் வினைமுற்று விகுதி. செய்யாதே, செய், ஏ. செய் பகுதி. சந்தி, எதிர்மறை இடைநிலை எழுத்து பேறு. ஏ, முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. தமிழ் எண்களில் எழுதுக. 12 13 43 78 90